ஆமேன். அல்லேலூயா. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 7ஆம் மாதத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். 6 மாதங்களை கர்த்தர் நமக்கு தயவு செய்தார். இந்த 7ஆம் மாதத்தில் பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தருடைய வாக்கு தத்தம் ஒவ்வொரு மாதமும் மாத்திரமல்ல, நம்முடைய நாட்கள் வரையிலும் அது நமக்கு பலிக்கிறதாக இருக்கிறது. இந்த மாதம் வாக்கு தத்தம் இந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல, அடிக்கடி சொல்லுவேன், வாக்கு தத்தம் இந்த மாதம் கொடுக்குறோன்னாக்கா நம் நாட்கள் வரையிலும் அந்த வாக்கு தத்தம் நமக்கு உரிமை பாராட்டுகிறதா இருக்கிறது. விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த மாதம் வாக்கு தத்தம் கொடுக்கும் பொழுது புரியாத ஒரு வாக்கு தத்தமாக இருக்கும். ஆனால் அதை உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இப்படித்தான் பேசுகிறார். அல்லேலூயா. 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புத்தகத்தில் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் புத்தகமும் 15ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம். கவனிங்கள். 6ஆம் வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தின் மறைப்பொருள் உள்நோக்கம், வருகிற சந்ததிகளும் இந்த வார்த்தை வாக்குத்தத்தம் பொருந்தும். என்னால் அப்படித்தான் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். இஸ்ரவேலராகிய ஆவிக்கிற இஸ்ரவேலராகிய நமக்கு, அவருடைய சந்ததியாகிய நமக்கும் இந்த வாக்குத்தத்தம் பொருந்தும். அல்லேலூயா. இது என்ன சொல்லுக வருகிறார் என்றால், ஒரு வரியில் நான் இதை விளக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால் கவனிக்கணும். எல்லாருக்கும் பொருந்துகிற வார்த்தை இது. உன்னை நான் நீதிமானாய் காண்கிறேன். இதான் இந்த மறைப்பொருள் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. உன்னை நான் நீதிமானாய் காண்கிறேன். இந்த காலையில் கர்த்தரோடு பேசுகிறார். உங்களை அல்ல, உன்னை நான் நீதிமானாய் பார்க்கிறேன், கவனிக்கிறேன், நோக்குகிறேன். அல்லேலூயா. ஆபிரகாமோடு அதை தான் சொல்கிறார். அவர் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக பார்த்தாராம். அல்லேலூயா. ஏனென்றால் ஆபிரகாம் விசுவாசித்ததினாலே கர்த்தர் அவனை எப்படி பார்த்தாரா? ஒரு நீதிமானை பார்த்தார். விசுவாசித்ததினாலே. இப்போ நாம் எல்லாம் யார்? விசுவாசிகள். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்றால், நீதிமான்களுடைய பார்வையிலே நம்மை பார்க்கிறார். ஆபிரகாமை பார்த்தவர் எதற்காக பார்த்தார் என்றால், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் ஆபிரகாமை நீதிமானாய் பார்த்தாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவதனாலே நம்முடைய விசுவாசத்தை பரலோக தேவன் பார்த்து இந்த காலவெல்ல சொல்லுகிறார், நான் உன்னை நீதிமானாய் பார்க்கிறேன். அல்லேலூயா. இப்போ தான் பார்க்குறாரா நீதிமானானாக்கா? இல்லை, இப்போ தான் தெரியப்படுத்துகிறார். நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அன்றையிலிருந்து கர்த்தர் நம்ம நீதிமான்களாய்த்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். இதை சரியாய் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தையினாலே இன்றுதான் அவர் நம்மை பார்க்கிறார் என்றால் இல்லை. நீங்கள் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றிலிருந்து நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறபடினாலே தேவனுடைய கண்கள் உங்களை நீதிமானாய் பார்க்கிறது. அதை இன்று வெளிப்படுத்துகிறார். புரிந்து கொள்ளுங்கள், கவனியுங்கள். நான் பார்க்கிற பார்வை உங்களை நீதிமான்களாய் பார்க்கிறேன். அல்லேலூயா. நீதிமானுடைய ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு தெரியும், சொல்ல வேண்டியதே இல்லை. நிறைய எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஏன் நீதிமானாய் மாறினான்
ஆபிரகாம் என்றால் மீண்டும் சொல்ல விளக்கப்படுத்துகிறேன். அவன் விசுவாசத்தின் தந்தையாக இருக்கிறான். அல்லேலூயா. விசுவாசித்தானா ஆபிரகாம்? விசுவாசித்தான். ஏனென்றால் தேவனை அறியாதவன், தேவன் யான் என்று தேடினவன், தேவனுடைய படைத்தவர் யார் என்று அதை சிந்தித்து கொண்டிருந்தவன். அல்லேலூயா. கர்த்தர் அவனை சந்திக்கும் பொழுது, கர்த்தர் அவனை பேசும் பொழுது அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதற்கெல்லாம் ஆபிரகாம் விசுவாசித்து கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அங்கே இருந்து ஆபிரகாம் மேல் கர்த்தருடைய கண்கள் கவனித்து கொண்டே இருந்தது. நாம் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுது இருந்தே. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எப்பொழுது இயேசு கிறிஸ்து தான் என் இரட்சகர் என்று நாம் ஏற்று விசுவாசி கீழ்ப்படிந்தோமோ என்று ஆபிரகாமை அழைத்து நான் சொல்லும் தேசத்திற்கு போ என்று சொல்லும்போது கீழ்ப்படிந்து கடந்து போனானோ அன்றிலிருந்து ஆபிரகாம் எடுத்த கண்கள் இன்று மாறாததாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்கிறாரு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்து கொண்டேன். ஆண்டவர் என்னை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். என்னை பிரித்தெடுத்தார். அநேகர் மத்தியில் என்னை மேன்மைப்படுத்தினார். அநேகர் மத்தியில் என் தலையை உயர்த்தினார். எல்லாமே இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவனுடைய விசுவாசம் பாருங்கள், எல்லாமே இருக்குது. ஆனால் அதே 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்றால் கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமே. பின்பு ஆபிரகாம் தேவரீர், ஆமென், அல்லேலூயா. என்ன கேட்குறான்? ஆமாம், எல்லாமே இருக்குது. அவனுக்கு இல்லாதது ஒன்றுமே இல்லை. எது தான் இல்லை அவனுக்கு? புத்திர சந்தானம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் வாக்கு கொடுத்தது எதை கொடுத்தால்? உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் தான் சொன்னார். அது இன்னும் நிறைவேறலை. ஆனால் ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அல்லேலூயா. அதை நம்பினான், அதை ஏற்றுக்கொண்டான். தேவன் சொன்ன வார்த்தை மாறாதவர், அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்பதை அவன் இருதயம் விசுவாசித்ததை கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா. இருதயத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தான் நீதிமான்களுடைய இருதயம். அல்லேலூயா. அதனால் நம் நீதிமான்களாய் மாறிட்டோனாக்கா, இதனால் ஜெபவெல்ல அருமையான 3வது ஜெபத்தை நாம் பார்த்தோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. விசுவாசம் என்றால் என்ன? தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பது தான் விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் பெருசாக எடுத்துன்னு போக வேண்டிய விஷயமே இல்லை. சிம்பிள். தேவன் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்றால் நான் எந்த சூழ்நிலையில் இருக்கிறேனோ அந்த சூழ்நிலையிலிருந்து என்ன மீட்கும்படியாக ஒரு வாக்கு எனக்கு வருகிறது என்றால், வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர் என்று நான் மகிழ்ந்திருப்பேன் என்றால் நீதிமானாய் மாறிவிடுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போது என் முகத்தை பார்க்கல, நான் எப்போ ரட்சிக்கப்பட்ட அன்னிலிருந்து பார்த்துட்டு வர்ற தேவன் என் சூழ்நிலை பார்த்து பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தை நான் நினைத்து அந்த துக்க முகமாய் இல்லாதபடிக்கு அண்ணால் எப்படி துக்க முகமாய் இருந்ததில்லை. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் நீதிமான்கள் நாம் விசுவாசித்தோம், கர்த்தர் எனக்கு செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நம்மை எப்படி பார்க்கிறதாம்? நீதிமான்களாய் பார்க்கிறது. அல்லேலூயா. இன்று மாதம் வாக்கு தத்தம், நான் உன்னை நீதிமானாய் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்கே புத்திர பாக்கியத்தை ஆபிரகாம் 3ஆம் வசனத்தில் கேட்குறாரு. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே எனக்கு சுதந்திரமாக கொடுத்தீங்க, ஆனால் என்ன தான் இல்லை, எனக்கு புத்திர பாக்கியம் இல்லைப்பா. அல்லேலூயா. என் வீட்டில் வளர்கிறவன் எனக்கு சந்ததியாக இருக்க மாட்டான் அப்படின்னு விளக்குறாரு. 5ஆம் வசனத்தில் பாருங்கள். அது
அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். காரணத்தை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல கேட்குறான், முழங்கால் படிட்டு வீட்டு உள்ளன்னு வச்சுங்களேன். ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீ சொன்ன வாக்கின்படியாக நிறைவேறிச்சப்பா. ஆனால் நீ முதலில் சொன்னீர உன் சந்ததிகளை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா, அது இன்னும் நிறைவேறலப்பா. எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுங்கப்பா. விசுவாசம் பேசுது பார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் அவனை நீதிமானாய் பார்த்தார். ஆபிரகாம் விசுவாசித்தான், ஆகையினால கர்த்தர் அவனை எப்படி பார்த்தாராம்? நீதிமானாய் பார்த்தார். நாம் விசுவாசிக்கிறோம், நம்ம எப்படி பார்க்குறாரு? நீதிமானாய் பார்க்க. அதான் சொல்கிறேன் இந்த காலையில், நான் உன்னை நீதிமானாய் பார்க்கிறேன். வாக்குத்தத்தம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபித்து கொண்டு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமே வெளியே வா. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சர்வவல்லமையுள்ள தேவன் பேசுகிறார். நம்மோட கூட கர்த்தர் பேசுவார், பேசுகிறார். பேசுகிற தேவன் அவர், பேசுகிற தெய்வம் அவர். என்னோடு பேசினவர், உங்களோடும் பேசுகிறவர், எப்பொழுதும் பேசுவார். விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா. வெளியே வந்தோன்னு ஆபிரகாமை அண்ணாந்து பாருன்றார். அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொல்கிறாரு. உடனே நிமிர்ந்து பாரான். என்ன ஆண்டவர், நான் கேட்டது ஒன்று, நீங்கள் என்னை அழைச்சிக்கிட்டு நீங்கள் செய்கிற செய்கைகள் வேறு மாதிரியாக இருக்குதே அப்படின்ட்டு. வானத்தை அண்ணாந்து பாரு ஆபிரகாம் அப்படின்றார். அண்ணாந்து பார்த்தாக்கா எண்ணக்கூடாத நட்சத்திரங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நட்சத்திரத்தை உன்னால் எண்ண முடியுமான்னு கேட்குறாரு. அல்லேலூயா. யாரால் எண்ண முடியும்? இது வரைக்கும் அது முடியாத காரியம். இது வரைக்கும் இந்த விஞ்ஞான யுகத்தில் யுக யுகமாக நம்ம அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், எத்தனையோ கிரகத்துக்கு போகிறானுங்க, எத்தனை நட்சத்திரம் இருக்குதுன்னு யாரால என்ன பண்ண முடியல, அறுதிட்டு சொல்லவே முடியாது. ஒரு தோராயமாக சொல்லலாம், இத்தனை கோடி நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு. அல்லேலூயா. என்ன முடியுமான்னு கேட்குறாரு. அப்புறம் சொல்கிறா, முடியாது ஆண்டவரே. அல்லேலூயா. ஆபிரகாமே கவனத்தில் கொள், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா? உதாரணத்தை காட்டுறாரு ஆண்டவர். ஆபிரகாம் குளிர்ந்து போகிறார் அப்படியே. அல்லேலூயா. வாக்கை நம்புகிறார் அப்படியே. அதான் சொல்கிறார். பார்த்தோன்னே ஆண்டவர் பார்க்குறான், அவன் இருதயத்தை பார்த்தா, அவன் இருதயம் எதற்காக வேதனைப்பட்டதோ, எதனால் குறைவுப்பட்டதோ, எதனால் பாரப்பட்டதோ, கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ நினைச்சதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பார்த்த உடனே கர்த்தர் சொல்லிட்டு அவங்க இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம்மா? அல்லேலூயா. அந்த இருதயம் அப்படியே விசுவாசிக்குது, அப்படியே உருகுது. அப்படியே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனிச்சோன்னு என்ன உதாரணம் காட்டுறாரு? நட்சத்திரத்தை காட்டி, அந்த நட்சத்திரத்தை எண்ண முடியாது ஆபிரகாம், அதே போல வரும் காலம் வரும், உன் சந்ததிகளை யாருமே எண்ண முடியாது. இன்றும் அது நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. யாராலே எண்ண முடியாது. ஆபிரகாம் சந்ததிகளாக நாம உலகத்தில் எத்தனை பேர் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டானாக்கா நம்மளையும் கண்டுபிடிச்சலாம். நட்சத்திரத்தை கண்டுபிடிக்க முடியாது, நம்மையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுமா? தேவனுடைய வாக்கு தத்தம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்தாரே. அல்லேலூயா. பெருகி இருக்கிறது பூமியில். பாவம், உலகத்தில் தெரிந்த மட்டும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், ஆனால் வெளியே தெரியல. இப்போ நம்ம எத்தனை பேர் கிறிஸ்தவர்னு தெரியுமா? தெரியாது கவர்மெண்ட்டுக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் தேவனுடைய வார்த்தை நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேலராகிய ஆவிக்கிற இஸ்ரவேலர் அவருடைய சந்ததிகளாகிய நம்மை ஒருவரால் எண்ண முடியாது. அதான் சொல்கிறாரு, நட்சத்திரத்தை எண்ணிட்டாக்கா உன் சந்ததி எண்ண முடியும், நட்சத்திரத்தை எண்ண முடியாது, உன் சந்ததிகளை எண்ண முடியாது. நான் உனக்கு அப்படிப்பட்ட சந்ததிகளை கொடுப்பேன் என்று சொன்ன அந்த இருதயம் மன மகிழ்ச்சியாய் மாறினது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் பார்க்குறாரு,
அவன் உடைந்த இருதயத்தை பார்க்குறாரு. அந்த உடைந்த இருதயம் கட்டப்பட்டு இருப்பதை பார்த்தா சொல்கிறாரு, அந்த 6ஆம் வசனம் சொல்கிறார், கவனிங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எதனால்? அவர் சொன்ன வார்த்தையை, அவன் கொடுத்த ஆறுதலான மெய்யான ஜீவனுள்ள வாக்குத்தத்தத்தை சொன்ன மாத்திரத்திலே அவன் தேவனுடைய பாதத்தில் விழும்படியான ஒரு எண்ணங்களை அவன் உருவாக்கி கொண்டான். கர்த்தர் இதை பார்த்தாரு. இப்போ அவன் எப்படி பார்க்குறாருனாக்கா, அல்லேலூயா, நீதிமானாய் ஆபிரகாமை பார்த்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களை கர்த்தர் நீதிமானாய் பார்க்கிறார். அல்லேலூயா. சங்கீதங்கள் புத்தகம் 72ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு வருவோம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இது யார் சொல்றது? இது சாலமோனை பற்றிய சங்கீதம். அல்லேலூயா. சாலமோனுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? தாவீதுடைய சரித்திரம் யாருக்கு தெரியும்? சாலமோனுக்கு தெரியும். சாலமோனுக்கு எல்லாத்தையும் சொல்கிறார் தாவீது. தன் வந்த வழிகளை, பாதைகளை, ராஜ மேன்மை அடைந்ததை, பாலைவனத்தில் அலைந்து திரிந்ததை, எல்லாவற்றிற்கும் தேவன் எனக்கு துணையாக இருந்தார் என்று சாலமோன்கிட்ட தன் சம்பவங்களை, சரித்திரங்களை சொல்லுவதை சாலமோன் நினைவு கொண்டு சொல்லுகிறார். அல்லேலூயா. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அல்லேலூயா. ஏன்னாக்கா நம்ம வாசிக்கலாம், கர்த்தர் ஸ்தோத்திரம், 129ஆம் சங்கீதத்துக்கு வருவோம். முதல் வசனம் 2 வசனத்தை வாசிக்கலாம். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். அல்லேலூயா. எப்பொழுதிலிருந்தா? சிறு வயதிலிருந்து. அதுதான் சொல்லுவார் பாருங்க ஒரு இடத்துல, என்னை என் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என்னை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாச அறிக்கை இருக்கிறதே, தேவனை மகிமைப்படுத்துவது சிறந்த ஒரு வழி. அல்லேலூயா. விசுவாச வார்த்தைகள் இருக்கும் என்றால் நீதிமான்கள் என்ற அந்த பார்வையிலிருந்து நம்ம விலகி இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, நாம் விசுவாச அறிக்கைகள் சொல்லும் பொழுது, கர்த்தருடைய பார்வையில் நாம் நீதிமான்களாய் மாறிவிடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ஆபிரகாம் சொல்லுவதை நாம் கவனிக்கணும். எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்கணும்னு சொன்னோன்னு அப்படியே விசுவாசித்து மாறுத்திரம் எதுவும் பேசாமல் சரண்டர் ஆகிட்டான் ஆபிரகாம். அல்லேலூயா. கர்த்தர் இருதயத்தை, உடனே இருதயத்தை பார்க்குறாரு. அந்த இருதய குழம்பின் இருதயத்தை, வேண்டின இருதயத்தை சொல்லிவிட்டு கர்த்தர் ஆபிரகாம் இருதயத்தை பார்க்கும்பொழுது அந்த இருதயம் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு. அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு, நீதிமான்களின் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்குது. அவர்கள் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் எப்படி இருந்தான்? திறந்து இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் நீதிமானுடைய பாக்கியம் இது, நீதிமானுடைய ஆசீர்வாதம். இங்கே தாவீது ஒரு நீதிமானாய் நிற்கிறான். சிறு வயதில் சொல்கிறார், அந்த சரித்திரத்தை சொல்கிறார். நான் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். தாயின் தகப்பனிலிருந்து உறவுகள், சகோதரிகள் எல்லாருமே அவர் என்ன பண்ண நெருக்கினார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்படியே 119ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். (49, 50) வாசிக்கலாமா? நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அல்லேலூயா. அப்புறம் வாசிக்கலாம். நீர் என்னை நம்ப பண்ணின, அதாவது ஆபிரகாம் என்ன செய்தீரோ, ஈசாக்குக்கு என்ன செய்தீரோ, யாக்கோபு சந்ததிகளுக்கெல்லாம் என்னென்ன செய்தீரோ, என் முற்பிதாக்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்தவாட்டிகளுக்கு என்னென்ன செய்தீரோ, அந்த வசனத்தெல்லாம் நான் கேட்டு, அந்த சம்பவத்தெல்லாம் நான் அறிந்து,
அதனால் நம்பிட்டு ஆண்டவரேன்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்மளை எப்படி நம்பணும்? கர்த்தருடைய வசனத்தை கேட்டு, முற்பிதாக்களுக்கு செய்த நன்மைகளை செய்து கேட்டு நாமளும் கர்த்தரை நம்பியிருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் சொல்கிறார், நீர் என்னை நம்ப பண்ணி வசனத்தை உமது அடியனுக்காக அதில் என்ன கொஞ்சம் நினைங்கப்பான்றார் தாவீது. அல்லேலூயா. அதான் நீதிமானுடைய ஜெபம். அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் செய்த என் தேவன். விசுவாசம் பார் எப்படி பேசுது பார். விசுவாசம் இருந்தால் தான் இதெல்லாம் பேச முடியும். விசுவாசம் இல்லாமல் இந்த வார்த்தை வரவே வராது. அல்லேலூயா. நாம் கூட வீட்டில் பாரு, யாருன்னா சின்ன சின்ன குழந்தைங்க வந்துட்டாக்கா, ஒரு குழந்தை சேர்ந்துட்டா ஒரு குழந்தை சேர்ந்தா அவனுக்கு மட்டும் கொடுத்தியாப்பா, அதெல்லாம் உரிமை. கேட்குதா இல்லையா? கேட்காம இருக்குதா? அவனுக்கு கொடுத்துட்டே போதும்பா, எனக்கு வேணாம்பான்னு சொல்ல அந்த பிள்ளைகள சொல்லாது. அல்லேலூயா. நாமும் அவருடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. ஆபிரகாம் செய்தீரே, அதான் தாவீது சொல்கிறார், அவங்கள பார்த்து நான் நம்பிட்டேன்பா, அவங்களுக்கெல்லாம் செஞ்ச நன்மை எனக்கு செய்வீங்க. நீ நம்ப பண்ணின வசனத்தை எனக்காக கொஞ்சம் என்ன பண்ணுங்க, தயவு வைங்கன்றார். நீதிமான் தானே அது? கர்த்தர் நீதிமான் மேலே நோக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய வாக்கு என்னை என்ன பண்ணுச்சு? நிற்க வைத்தது. விழுந்து போயிட்டு இருந்தேன், நான் கைவிடப்பட்டிருந்தேன். உயிர்ப்பித்தது, ஜீவனை கொடுத்தது. அழுது புலம்பினேன், காலத்தை களிப்பாய் மாற்றினது. தாவீது சொல்கிறாரு, அதை தேவன் கேட்க கேட்க ஆண்டவருக்கு தாவீதின் ஆத்மா மேலே ஒரு பிரியம் வந்துடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாரு, அதை தான் சொல்கிறார் இல்லையா? அவன் எவ்வளோ தவறு செய்திருந்தாலும், பிளான் பண்ணி செய்திருந்தாலும், அந்த தவறுக்கேற்ற மன்னிப்பை அவன் அழுது புரண்டு மன்னிப்பை கேட்ட காலத்தை கர்த்தர் ஏராளமாய் மன்னிக்கிறவர். அல்லேலூயா. மன்னிப்பு இடத்துல ஏராளம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. மன்னித்தார் தேவன். தாவீது மனம் திரும்பினான். அவன் தேவனுடைய வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டி உரிமையோடு பேசி தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு அவன் சொந்தமாய் மாறினான். அல்லேலூயா சொல்லுமா? தேவன் நமக்கு வைத்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வார்த்தையிலே நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஜெபிக்கலாம், நல்லது. வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்காக செய்த தேவன் எங்களுக்கும் நமக்கும் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதலாக இருந்தது. நேற்றும் இன்று என்று மாறாதவர், சொன்ன வார்த்தையில் உண்மை உள்ளவர், பட்சபாதம் இல்லாத தேவன் அவர். உண்மை மாத்திரம், உண்மை 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 அல்ல, உண்மை. அல்லேலூயா. அந்த உண்மை உம்மை உறுதியாய் பற்றி கொண்டுள்ள மனதையுடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியார். அல்லேலூயா சொல்லுமா? எந்த காரியத்தில் ஆகட்டும், அவருடைய சமூகத்தில் நம்ம ஜபத்தை ஒப்பு கொடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், அவர் அந்த ஜபத்திற்கு அவர்தான் பொறுப்பெடுத்து கொள்கிறார். அல்லேலூயா. இப்போ பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளையை கொடுத்தோன்னு வச்சிங்க, அந்த பிள்ளையை அவங்க என்ன பண்ணாங்க, தத்து எடுத்து கொள்ளுகிறாங்க இல்லையா? எடுத்துக்கொண்டு எல்லாமே அவர்கள் தான் பொறுப்பாகிறாங்க. அதனுடைய படிப்பு முடிவு காலம் வரைக்கும் அவங்க எழுதி கொடுத்த பிறப்பாடு, அந்த சட்டத்திட்டங்களின் பிறப்பாடு, அந்த பிள்ளையை அந்த குழந்தைய என்ன பண்ண வளர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அதே போல் உண்மையும் ஊக்கமும் உள்ள விசுவாசம் உள்ள ஜபத்தை ஆண்டவர் கேட்டுட்டாருன்ட்டு நமக்குள்ளாய் ஒரு விசுவாசம் வரும்பொழுது தான். அல்லேலூயா. அண்ணால் அதான் போனால் பாத்தில் விழுந்தா, இருதயத்தை ஊற்றுனா, எழுந்தா, அதெல்லாம் என்ன ஆகிட்டேன், என் பொறுப்பு. இனிமேட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், இதுமேட்டு இந்த காரியத்தை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். கவலைப்பட்டிருந்தால்னாக்கா ஆண்டவருடைய வார்த்தை இப்படி எழுதியிருக்காது. அவள் இனி துக்கமுகமாக இருந்தது இல்லை, எழுதியிருக்க மாட்டார் ஆண்டவர். அவர் பார்த்தா நான் எவ்வளோ தான் நான் பாடுபடுவது, எவ்வளோ தான் நான் அவமானப்படுவது, எவ்வளோ தான் வேதனைப்படுவது. வாழ்க்கையில் நம்மளாம் அதெல்லாம் சில பேர் சில சூழ்நிலை அதை சகித்திருப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பாத்திரம் வச்சுட்டா, இதுக்கு மட்டும் நான் இதை நான் சுமக்க முடியாது, நான் அவமானப்பட முடியாது, நான் கவலைப்பட முடியாது, எனக்காச்சு நீங்காச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அல்லேலூயா. சுமக்கிற தேவன் என்று பெயர் உமக்கு உண்டே,
ஜெபத்தை கேட்பவர் என்ற பெயர் உமக்கு உண்டு. என் ஜெபத்தை நீர் கேட்டீரே, நான் இனி கவலைப்பட மாட்டேன். எழுந்தா, இனி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு எழுந்து போனால் கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை திறந்தார். அல்லேலூயா சொல்லுமா. வாசல் வழிகளை திறக்கிற தெய்வம் அவர். கர்த்தர் இடத்துல மனமகிழ்ச்சாரு. அந்த விசுவாசம் தான் முக்கியம். அல்லேலூயா. தாவீது சொல்கிறாரு, நீதிமான்களின் குடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அது எந்த வசனம்? அது 15. ஆமேன். வாசிங்க. நீதிமான்களின் குடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் யுத்தம் செய்யும். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. யாருடைய குடும்பத்தில்? நீதிமான்கள். ஏன்னா அப்படி பார்க்குறாரு கர்த்தர். விசுவாச பிள்ளைகளாகிய உங்களை கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நான் உன்னை, அல்லேலூயா, நான் இப்படி சொல்கிறேன். இப்படி சொன்ன ஒன்றும் புரிஞ்சுப்பீங்க. ஏன் தனிப்பட்ட சொன்ன யாருக்கும் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. நான் உங்களை நீதிமானாய் பார்க்கிறேன். அப்படியெல்லாம் வாக்கு கொடுத்தது. நான் உன்னை நீதிமானாய் பார்க்கிறேன். அல்லேலூயா. அப்போது நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் எப்படி இருக்குமா? கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் என்ன பண்ணாது, வாய்க்காதே போ. இது நீதிமான்களுடைய ஆசீர்வாதம். பவுல், கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. பவுல் கூட அப்படித்தான் எவ்வளோ ஊழியம் செய்தார். ஊழியத்தில் எவ்வளோ சிறைப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார். அதில் அவருக்கு ஒரு பலவீனம் ஏற்பட்டது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் கேட்குறாரு, ஆண்டவரே எனக்கு என்ன இருக்குது, பலவீனம் இருக்குது. 3 முறை ஆண்டு சமூகத்தில் பாஸ்டிங் இருந்து 3 முறை ஜெபித்து கேட்குறாரு. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு முறை ஜெபிக்கிறார், அமைதியாக இருக்கார். 2ஆவது முறை ஜெபிக்கிறார், அமைதியாக. 3ஆவது முறை கேட்குறார். அல்லேலூயா. கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பேசுகிற தெய்வம் அவர். அவர் சொல்கிறார் பாருங்க, அதற்கு அவர், 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா. நீதிமான்கள் தேவனுடைய வாக்கு வருகிறது என்றால், தேவனுடைய வார்த்தை வருகிறது என்றால், அவர்கள் தன் சூழ்நிலைகளை அந்த வார்த்தையினாலே மாற்றிக்கொள்வார்கள். புரியுதா? அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. நீதிமான்கள் தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது தனக்கு எதிரிடையாக இருக்கிற சூழ்நிலைகளில் அவர்களே மாற்றிக்கொள்வார்களாம். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் சொல்கிறாருங்க. கவனிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகையால்றாரு. அந்த வாக்கை தேவன் சொன்ன மாத்திரத்தில் எப்படி வரார்னா பவுல், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. இப்போ எப்படி வந்துட்டார்னா, பலவீனத்தை குறித்து கவலைப்பட்ட அதே பவுல் பலவீனத்தை குறித்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அப்போ எந்த பலவீனமாக இருந்தாலும் அதை பலவீனம்னு நினச்சிட்டாக்கா அது பலவீனம்தான். சரீரம் இருந்தால் அதுக்கு பலவீனம் கண்டிப்பாக வரும். யாருக்கு பலவீனம் இல்லை? யாராவது எனக்கு எந்த பலவீனமும் வந்ததே கிடையாது, பலவீனம் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே
உங்கள் பலன். அந்த பலவீனத்தை குறித்து பவுல் சோகப்பட்ட அந்த பரிசுத்தவான், அந்த நீதிமான், ஆண்டோட வார்த்தை வருது, என் கிருபை உனக்கு போதுன்னு வருது, அப்படியே பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுமா? அப்பா, என் பலவீனத்தை தான் நான் மேன்மை பாராட்டினேன். இல்லை இல்லை, என் பலவீனத்தை மாற்ற உடைய கிருபை எனக்கு வருகிறது என்றால் பலவீனத்தை காட்டிலும் இந்த கிருபை எனக்கு மேலானது. அல்லேலூயா சொல்லுமா? நீதிமானுடைய வார்த்தை இது. கவனிக்கணும். பலவீனத்தை குறித்தே பேசக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வாக்கு தத்தங்களை ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணி, அப்புறம் 33 தான் நம்ம வாசிக்கிறோம் அடிக்கடி. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பலவீனத்தை இனி மேன்மை பாராட்ட மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இது இருக்குது, அது இருக்குது, இங்கே வலியுது, அங்கே வலியுது, இங்கே நோவுது, அங்கே நோவுது, இங்கே நோவுது, நொந்துக்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. இது என்னை விட்டு கடந்து போக கர்த்தர் வாக்கு கொடுத்த, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டாரு. இது என்ன செய்யும்? அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லித்தான் பார்ப்போம். வல்லமை உங்கள் மேல் ஊற்றப்படும். அல்லேலூயா. உடனே பவுல் சந்தோஷமாயிரு. அது குறித்து 3 முறை ஜெபிச்சு வருத்தப்பட்ட மனுஷன் சொல்றாரு, உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்குன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவரே, எப்படி வந்துட்டார் பாருங்க. உன் பலன் எனக்கு வேண்டும்பா. எனக்கு பலவீனம் இல்லைன்னு வச்சிங்க, பலன் எனக்கு வராதே. உங்கள் பலன் வரணும்னா எனக்கு என்ன வேணும்? பலவீனம் வேணுன்றார். அப்படி வராரு பவுல். அப்போ எங்கேருந்து அவருக்கு கவலை இருக்கும்? பலவீனத்தை குறித்து மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போது பலமுள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? எப்படி தான் இருக்கிறாரா ஆண்டவர்? உடனே வேண்டிட்ட, இந்தாப்பா உன் பலவீனம்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுறேன், போயிடுச்சு, போ சுகமாயிருன்னு சொல்ல. 12 ஸ்திரீ தொட்டோன்னு சுகத்தை கொடுத்துட்டாரு. தேவனுக்கு எங்கே எப்படி செய்யணும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஒன்றா நம்ம என்ன பண்ண குழப்பிக்க கூடாது. நம்முடைய விசுவாசத்தில் மாத்திரம் தடம் புரண்டு போகவே கூடாது. அல்லேலூயா. கேட்கலாம், ஆண்டவரே ஆபிரகாம் தேவனாயிருக்கு, ஈசாக்கின் தேவனாயிருக்கு, யாக்கோப்பின் தேவனாயிருக்கு, எங்கள் முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவை நீர் எனக்கும் வாக்குத்தத்தங்களை என் வாழ்க்கையில் என்ன பண்ணுவீர்? நிறைவேற்றுவீர். அல்லேலூயா. நிச்சயமாக அது நீதிமான்கள் ஏறெடுக்கிற மகிமைப்படுத்துகிற ஜெபம். அது இங்கே அவர் சொல்கிறாரு, அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இதுதான் நீதிமானுடைய அறிக்கை. கர்த்தர் இந்த காலவேளையில் சொல்கிறார், நான் உங்களை நீதிமான்களாய் பார்க்கிறேன். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாமா? வசனம் அதிகாரம் சொல்லுமா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிமாப்பா. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அல்லேலூயா அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் விசுவாசித்ததினாலே அவனை கர்த்தர் நீதிமானாய் பார்த்தார். இந்த நாளில் விசுவாசிகளாகிய நம்மையும் கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்திற்கேற்ற வாக்கு தத்தங்கள் அன்று ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன்
தாவீதை ஆசீர்வதித்த தேவன், பவுலை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. செவிப்போம். இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே, 7ஆம் மாதத்தின் முதல் தேதி அதிகாலை வேளையிலே நீர் தந்த நல்வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் அது நீதியாக இருக்கிறபடினாலே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விசுவாசித்து உடைய ஆசீர்வாதங்கள் பாக்கியவதிகளாக மாறுபடியாக நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறீர். நீர் மகிமைப்படுவீராக. உடைய வார்த்தைகளை நடத்தட்டு முற்றிலும் தாழ்த்தி ஒப்புடுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வல்லமையும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.